அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் இந்தி கற்போம் பாடம் 18. வாங்க, நிகழ்காலம் வர்சஸ் தொடர் நிகழ்காலம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நான் படிக்கிறேன், அதுவும் ஒன்று தான். நான் படித்து கொண்டு இருக்கிறேன், என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். அங்கே தான் வித்தியாசம் இருக்குது. நான் படிக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா செயல் நடந்துக்கிட்டு இருக்கு, எம்பட்டிக்கா சொல்கிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்பால் ஒருமை பெண்மை, பெண்பால் அதே மாதிரி ஒருமை பெண்மை, எப்படி வாக்கியங்கள்லாம் ப்ரெசன்ட் டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க. ராமன் படிக்கிறான், ராம் பட்டா ஹை. ராமன் படித்து கொண்டிருக்கிறான், ராமன் பட் ரஹா ஹை. முன்னாடியே பார்த்தோம்ல, படுங்கிறது வினை, அந்த வினையை பாருங்க. படுத்தா ஹை, பட் ரஹா ஹை. சீதை பாடுகிறாள், சீதை காத்தி ஹை. சீதை பாடிக்கொண்டு இருக்கிறாள், சீதா கா ரஹி ஹை. இது ப்ளூரலுக்கு வாங்க. குமாரும் மோகனும் வருகிறார்கள், குமார் और மோகன் ஆத்தே ஹை. குமாரும் மோகனும் வந்து கொண்டிருக்கின்றார்கள், குமார் और மோகன் ஆ ரஹே ஹை. ரைட்டுங்களா? அடுத்து மாலாவும் லீலாவும் வருகிறார்கள், மாலா और லீலா ஆத்தி ஹை. மாலாவும் லீலாவும் வந்து கொண்டிருக்கின்றார்கள், மாலா और லீலா ஆ ரஹி ஹை. நான் வேலை செய்கிறேன், மைம் காம் கர்த்தா ஹூம். நான் வேலை செய்கிறேன், நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எம்பட்டிக்கா சொல்கிறோம், கண்டினியூஸாக. நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், மைம் காம் கர் ரஹா ஹூம். எனது ஆசிரியர் வருகிறார், மேரே அத்தியாபக் ஜி ஆத்தே ஹை. எனது ஆசிரியர் வந்து கொண்டு இருக்கிறார், மேரே அத்தியாபக் ஜி ஆ ரஹே ஹை. புரியுதுங்களா? ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம். இதெல்லாம் நம்ம சரியாக பிரயோகம் பண்ணாதான் நம்முடைய பேச்சு சிறப்பாக அமையும். ரைட்டுங்களா? அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.